மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அஜித்தாக்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகி மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலைல வரைக்கும் கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து போட்டாங்க, அப்புறம் என்ன மூட் அவுட் ஆகி பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற இன்னொன்று தரப்பு இன்னொன்று வாதத்தை முன்வைக்கிறாங்க. இவங்களோட தற்கொலை முயற்சியே ஒரு சில ட்ராமா அப்படிங்கிறது இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் தற்கொலை முயற்சி எதுக்கும் தீர்வு கிடையாது. இதை நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். இவ்வளோ தான் இவங்களை பற்றி நான் பேச போகிறது. ஏன்னா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அதை தாண்டி இவங்களை பற்றி வேறு எந்த செய்தியும் நமக்கு கிடைக்கல. அப்போ இருக்குப்பா இவ்வளோ பெரிய வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாமக்கல் ஆரம்பித்து தூத்துக்குடி வரைக்கும் ஒருத்தங்க தற்கொலை முயற்சி. நாமக்கலோட மாவட்ட செயலர் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாப்புல பொண்ணு விஷயத்தில். அதுக்கப்புறம் ஆவடியில் ஒரு கம்ப்ளைண்ட்டு, பணம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு. இந்த பக்கம் மதுரையில் தரைக்குறவாக பேசுகிறார் மாவட்ட செயலர் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு. என்ன தான் நடக்குது நம்ம கட்சியை சுற்றி அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். எதிராளி யுக்தியை மாற்றிட்டாங்க, அதனால் இந்த மாதிரி செய்திகள்லாம் நீங்கள் நிறையா பார்த்துட்ருக்கீங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. எதிராளி யுக்தியை மாற்றிட்டானா என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கட்சி ஆரம்பித்து 693 நாள் வரைக்கும் ஒரே மாதிரி செய்தியை நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி விஷயத்தை எதிராளி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொன்றையாக முறியடிச்சுக்கிட்டே வந்தாங்க. இன்றைக்கி தலைவர் முன்னாடி இந்த டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க்கே நம்ம தலைவர் சம்பவம் பண்ணிடுவார் அப்படிங்கிறத நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். இருந்தாலும் தலைவர் முன்னாடி என்ன டாஸ்க் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, கட்சி ஆரம்பித்த மொதல் 3-4 மாதம் நீங்கள் எந்த மாதிரி செய்திகளை பார்த்துருப்பீங்க? தலைவர் விஜய் அவர்களை இவர் திட்டினார், தலைவர் விஜய் அவர்களை அவர் திட்டினார், அவர் தரையுறவாக பேசிட்டார், இந்த வேல்முருகன்லாம் ரொம்ப தப்பாக பேசினார்ல, அந்த பக்கம் கருணாஸ் பேசினார், இந்த பக்கம் சரத்குமார் பேசினார்னு சொல்லி சினிமா பிரபலங்கள் சில பேரை வச்சு தலைவர் விஜய் அவர்களை தரையுறவாக பேச வச்சாங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம்னா, ரிப்ளை பண்ணும் ப்ரோ, அவரை அடிக்கணும் ப்ரோ, நம்ம தலைவரை பற்றி அவர் எப்படி தப்பாக பேசலாம், விஜய் அவர்கள் அப்படி இல்லை, விஜய் அவர்கள் இப்படி இல்லைன்னு சொல்லி ரொம்ப மோசமான சில வார்த்தைகள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒவ்வொன்றையும் நம்ம ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தலைவர் விஜய் அவர்கள் வந்து பெண்கள் விஷயத்தில் சரி கிடையாதுங்க, அவர் வந்து இந்த நடிகையோட இருக்காரு, இந்த நடிகைக்கு இவருக்கும் கூட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பகத்தன்மையை குலைக்கிற சில விஷயங்கள் பண்ணாங்க. அவரோட மனைவியோட இல்லை அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவல் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை எடுத்து அவருக்கு அரசியல் தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் ஒரு தற்குறி அப்படிங்கிற தலைவர் விஜய் அவர்களை சுற்றியே செய்திகளை கிரியேட் பண்ணி நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. நம்மளும் அதை எல்லாத்தையும் அக்ரெசிவாக எதிர்த்து ஃபைட் பண்ணி நம்ம அந்த விஷயங்கள் அத்தனையுமே கடந்து வந்தோம். இன்னைக்கு விஜய் அவர்களை பற்றி ஏதாவது நம்ம பேச போனால் இல்லைப்பா நம்ப மாட்டாங்கப்பா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பாலிடிக்ஸ் பேசுகிற முறை காரணமாக, எப்பா அவர்லாம் நீங்கள் ஒன்றுமே தெரியலாம் சொன்னால் ஊரில் இருக்கிற ஒருத்தரும் நம்ப மாட்டான்ப்பா, அவரை பற்றி இதை சொன்னால் அவரை பற்றி அதை சொன்னால், அவர் குடிக்கிறாரு, அவர் கஞ்சா சாப்பிட்றாலாம் சொன்னால் வேலைக்காகாதுப்பா, அதெல்லாம் நம்ப மாட்டாங்க, பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி விஜய் அவர்களை தாக்கினா எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை விஜய் அவர்கள் தான் முறியடித்தார். நம்ம யாருமே செய்யலை, அவரே தான் எண்ணி அடிக்கிற தனிப்பட்ட முறையில் நான் திரும்பி அடிச்சேன்னா தாங்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸை முடிச்சு விட்டார். இப்போ கொஞ்ச நாட்களாக கவனித்து பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களை யாருமே தாக்கி பேசுகிற மாதிரி செய்திகள் வராது. ரொம்ப அக்ரெசிவாக எதிர்த்து பேசுவாங்க, விமர்சனம் செய்வாங்க. தாக்கி தரைக்குறைவாக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிற அரசியல்லாம் நடக்காது. ஏன்னா அதெல்லாம் தலைவர் விஜய் அவர்கள் முறியடிச்சிட்டாங்க. 4 மாதத்துக்குள்ளே இந்த அஜெண்டாவெல்லாம் அவுட்டு. இது ஒன்றா மொதல் சவாலை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, இந்த கட்சி தலைவர் அடித்தா வேலைக்கு ஆக மாட்டேங்குது, அப்போ செயல்பாடு காரணமாக நம்ம முடக்குவோம் அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் ரோடு ஷோ போகக்கூடாது, ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், தலைவர் விஜய் அவர்கள் இங்கே மீட்டிங் நடத்தக்கூடாது, அங்கே பண்ணக்கூடாது, இங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்லி செயல்பாடு காரணமாக தாவேக்காவை முடக்கலாம். இவங்க இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரும் செயல்பட்டாங்கன்னா மண்டையை உடச்சுடுவோம். நீங்கள் சேப்பாக்கத்தில் நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோவே பேசியிருப்பேன். செயல்பாடு யார் செயல்படுறா இந்த கட்சிக்காண்டி, இவர் சொல்கிறாருங்க கீழே வேலை செய்கிறான்ல அவனை போய் அடிப்போம், அவனை தாக்குவோம் அப்படிங்கிற விஷயங்கள் நடந்துச்சு. இந்த கட்சிக்கு ஆதரவாக யார் பேசுகிறா, யார் எழுதுறா, தனிப்பட்ட முறையில் இந்த உளவியல் தாக்குதல்லாம் நிறைய நடக்குங்க. நம்ம ஒரு வீடியோ போடுறோம், வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு பாட்டு வச்சு நிறைய அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்விட்டரில் ஒரு வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோ கீழே வந்து நீ தற்குறி மூஞ்சி சரியில்லை, முகம் சரியில்லைன்னு சொல்லி செயல்படக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க, எழுதக்கூடியவங்க, களத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேர் மேலேயும் தாக்குதல் நடக்கும். கட்சியில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு மன உளைச்சல் பண்ணுவாங்க. இங்கே அனுமதி கிடைக்காது, அங்கே போனால் அங்கே நடக்காது. நீங்கள் ஒரு காவல்துறையில் போய் அனுமதி வாங்க நம்ம மாவட்ட பொறுப்பாளர் போனாங்கன்னா எஸ்பி இப்போ தாங்க வெளியே போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வருவாங்க, ஈவினிங் வருவாங்க. ஈவினிங் வரைக்கும் அங்கே உட்காந்துருந்தோமா, இல்லைங்க இன்னைக்கு வரமாட்டாங்க, வேற ஏதோ மீட்டிங்கா, நாளைக்கு காலைல தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செயல்படக்கூடிய நிர்வாகிகளை, செயல்படக்கூடிய தலைவரை முடக்குவோம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க. நம்மளும் அதை எதிர்த்து கடுமையாக சண்டை செஞ்சு, எங்க செயல்பாடு காரணமாக ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நீ வெளியில் தானே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, உள்ளரங்க மீட்டிங் போடுவோம்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் போட்டார். தமிழ்நாட்டில் தானே பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி இல்லை, ரோடு ஷோக்கு அனுமதி இல்லை, நான் பாண்டிச்சேரியில் போய் நடத்துகிறேன், அங்கே எப்படி பாதுகாப்பு கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லி பாண்டிச்சேரி
பாண்டிச்சேரியில் போய் நடத்திவிட்டு பேச்சை தாண்டி பாதுகாப்பு ஹைலைட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈரோட்டில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டாப்ல. இந்த மாதிரி செயல்பாடு காரணமாக நீ முடக்கினா அதே செயல்பாடு காரணமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு சொல்லி செயல்பாடு காரணமாக தாவேக்கா முடக்கப்படும் போது அது அத்தனையுமே தலைவர் விஜய் அவர்கள் சமாளித்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 2வது அஜெண்டாவா. இப்போ 3வது ஆங்கிளுக்கு போயிட்டாங்க. அதனால தான் நீங்கள் இந்த செய்திகள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நாமக்கல்ல ஒரு பெண் நிர்வாகி ஒருத்தர் வந்து அந்த வீடியோக்கள் அத்தனையுமே முதல்ல யார் பாஸ் பண்ணா, யாரோட ப்ரொஃபைல்லேருந்து யாரோட ட்விட்டர் ஐடியிலேருந்து அந்த வீடியோக்கள் அத்தனையுமே வந்துச்சுன்னா டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டம் தான் அந்த வீடியோவை பெருசாக பரப்புனாங்க. இந்த பக்கம் அஜித்தாகல் அப்படிங்கிற இவங்க சம்மந்தப்பட்ட செய்தியை கலைஞர் டிவி வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்ட இந்த செய்தியை கவர் பண்ணுறதில் கலைஞர் டிவி வந்து இந்த மாதிரி செய்திகளுக்கு உள்ளே வந்து நம்ம லொக்கேஷனுக்கே வந்தெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த செய்திக்கு வந்து கவர் பண்ணாங்க. இது 2ஆச்சா. 3வது அதாவது இவங்க வந்து பண்ண செய்தியை இவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தின விஷயத்தை கவர் பண்ணி மீடியாவில் பெருசாக்குறாங்கன்னு சொல்ல வரேன். இவங்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குலாம் நான் சொல்ல வரல. இவங்க பண்ணதை ஆவணப்படுத்திக்கிறாங்க, இவங்க ஆதங்கத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய 10 பேர் பேசுகிறத வச்சு மீடியாவில் செய்தி போடுறாங்க. இவங்க அந்த 10 பேரை அமைதிப்படுத்தினாலும் அந்த 10 பேர் சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன், இவங்களுக்காண்டி நான் பேசுகிறேன், உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இவங்களை மையப்படுத்தி இவங்களை விக்டிமாக்கி இவங்களுக்காண்டி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி அத்தனையுமே பெருசாக்குனாங்க. நீங்கள் அந்த அஜித்தாக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே வீடியோக்கள் அத்தனையுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் எல்லாத்தையும் அமைதிப்படுத்துவாங்க. அமைதியாக இருங்க, பேசாதீங்க. சீட்டியரை நான் வந்து கூப்பிடும்போது ஏன் நீ வேணா முன்னாடி வையான்னு பேசுவாங்க இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க. ஸோ இவங்களுடைய ஆதங்கம் இவங்களுடைய வருத்தத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரேன். இது 2வது ஆச்சா. 3வது மிக முக்கியமானது, ஆவடியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் அமௌண்ட் வாங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு போராட்டம் தலைமை அலுவலகத்திலே நம்ம நிர்வாகிகள் பண்ணாங்க. மதுரையில் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் வந்து அன்பன், அவர் பேர் வந்து மதுரை அன்பன் நினைக்கிறேன். மதுரை அன்பன் பார்த்தீங்கன்னா பெண்களை தரைகுறைவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பொறுப்பு கொடுக்கல கட்சியில், அந்த பொறுப்பு கொடுக்காத ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி போராட்டம் போடியா நீ நான் மீடியாவில் போட்டுக்கிறேன்னு சொல்லி அவரை போராட்டம் பண்ண சொல்லி அந்த போராட்டத்தின் மூலமாக இவர் வந்து பெண்களை தரைகுறைவாக பேசுகிறவர், முறையாக பேச மாட்டார், இவருக்கு போய் விஜய் பொறுப்பு கொடுத்துருக்காருங்க அப்படின்னு சொல்லி பொறுப்பாளர்கள் மூலமாக தலைவர் விஜய் அவர்களை தாக்குறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நம்ம கட்சியில் நான் முன்னாடி சொன்னபடி கட்சினா ஏறத்தாழ பல்வேறு விதமான சண்டை சச்சரவு அத்தனையுமே இருக்கும். அந்த சண்டை சச்சரவு அத்தனையும் பயன்படுத்தி நம்ம நிர்வாகிகளை கூப்பிட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி இந்த மாதிரியாக பண்ணி ஊடகத்தில் செய்தி வர வச்சு தலைவர் விஜய் அவர்களை தாக்குறாங்க. இவர் இந்த மாதிரி மனுஷங்களை வச்சு நிர்வாகம் பண்ண போறாங்க, வேற எதுவும் கிடையாதுங்க. இந்த மாதிரி மனுஷங்களை வச்சுக்கிட்டு எப்படிங்க நிர்வாகம் பண்ண முடியும்? நாமக்கல் இருக்கிற ஒருத்தர் எப்படிங்க அவரை வச்சு பெண்கள் பாதுகாப்பு பேச முடியும்? இங்கே பாருங்க, பொறுப்பு கிடைக்கலன்னு சொல்லி ஒருத்தங்க தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க, காரை மறிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர்லாம் இவர் வந்து நிர்வாகியாக வச்சிருக்காருங்க கட்சியில் அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம கட்சியை அடிக்கிற முயற்சி மேற்கொள்கிறாங்க. தூத்துக்குடியில் ஆரம்பித்து நாமக்கல் வரைக்கும் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்திலையும் தாவேக்கா துண்டு போட்டு யார் வந்தாங்கனாவே நீங்கள் கண்காணிக்கப்படுவீங்க. 2,95,540 நிர்வாகிகள் நம்ம கட்சியில் இருக்கும்போது அத்தனை பேருமே கண்காணிப்பாங்க. ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் மேலே அதிருப்தி இருக்கும், அந்த அதிருப்தியை பயன்படுத்துவாங்க. அந்த அதிருப்தியை பயன்படுத்தி இவரை கிள்ளி விட்டு இந்த செய்தியை கிரியேட் பண்ணுவாங்க. அவர் ஒரு கோபத்தில் நமக்கு பொறுப்பு கொடுக்கல, நமக்கு வந்து மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு அஜெண்டால இந்த இலக்குக்கு அவங்க வந்து இரையாவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ முதல்ல நம்மளை தனிப்பட்ட முறையில் தலைவர் விஜய் அவர்களை தாக்குற செய்திகள் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனதுனால இவரை தனிப்பட்ட முறையில் அடித்தாலும் இவர் மக்களோட ஈஸியாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. ஒரு மாநாட்டை போட்டோ நான் உங்கள்கிட்ட ஒருத்தன் நீங்கள் என்னோட ஒருத்தன்னு சொல்லி அவர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை இவ்வளோ விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வந்தால் அந்த ஒத்த வார்த்தையில் எல்லாம் முடிஞ்சு போயிருன்னு சொல்லி மக்களுக்கும் இவருக்குமான பிணைப்பாக அவங்களால உடைக்க முடியல. ஒன்றாச்சா. செயல்பாடு காரணமாக முடக்கிற வேலையை இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் முடக்கினாலும் ஏதோ ஒரு லூப் ஹோல் போட்டு நம்ம கட்சி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. செயல்பாடு காரணமாக முடக்க முடியல. 2வது ஆப்ஷனும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா. இப்போ 3வது அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்க மூலியமா அதிருப்தியை வந்து இவங்களுடைய இலக்குக்கு இரையாக்கக்கூடிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிர்வாகிகள் இங்கே உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். உங்களை வச்சு தலைவரை அடிக்க முயற்சி பண்ணுறாங்க, உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, உங்களுக்கு மரியாதை இல்லை, உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி எதிராளி ஒரு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். கட்சி ஆரம்பிச்சு 693வது நாள் இந்த பிரச்சனையை தலைவர் விஜய் அவர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்து கவனமாக சூதானமாக இருங்க. தாவேக்கா துண்டு போட்டாவோ தாவேக்கா பொறுப்பில் இருந்தாவோ நீங்கள் கண்காணிக்கப்படுறீங்க. உங்களை சுற்றி நிறையா கேமரா சுற்றிக்கிட்டு இருக்கு. பார்த்து கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ இப்போ நாமக்கல் ஆரம்பித்து தூத்துக்குடி வரைக்கும் நம்ம எல்லாமே பேசணுமா? இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு சில மாவட்ட செயலாளர்கள், அவங்களுக்கு கீழே இணை துணைன்னு இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே இவங்க கண்காணிக்கிறாங்க. அத்தனை பேருமே எதையாவது பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாமா? இந்த டீம் வச்சு இவர் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாருங்க. இந்த நபர்களை வச்சு இவர் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாருங்க. எப்படிப்பட்ட
நபர்களுக்கு இந்த கட்சியில் பொறுப்பு இருக்குது பாருங்களேன். ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறவங்களும் பேசுகிறத பாருங்களேன். இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க அந்த கட்சியில். இந்த கட்சி இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது, நம்ம இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை அஜெண்டாக்கு போயிட்டு இருக்கும்போது, கட்சிக்குள்ளே ஏறத்தாழ பல பஞ்சாயத்து இருக்குங்க. அந்த கட்சியோடைய கூட்டணி போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம கூட்டணிக்கு வர்ற சில தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உருவாக்குற வேலையை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நான் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு அன்பு வேண்டுகோளாக சொல்கிறேன். முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும், உங்களை வச்சு தலைவர் அடிக்க முயற்சி பண்ணுறாங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ தோழர்களே, யாரும் மன உளைச்சல் பண்ணாதீங்க. எதிராளி யுக்தியை மாற்றிட்டாங்க. நம்ம கட்சி அது நிச்சயமாக புரிஞ்சிருக்கும், நம்ம தலைமை நிச்சயமாக புரிஞ்சிருப்பாங்க. அதற்கேற்றபடி யூகங்களை வகுத்து நான் முன்னாடி சொன்ன 2 அஜெண்டாவை எப்படி உடைச்சோமோ, 3வது இந்த அஜெண்டாவை நம்ம உடச்சி வெளியே வந்துடுவோம். தன்னம்பிக்கையோட தைரியமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமாக ஏராளமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.